இப்போ நான் வந்திருக்கேன்ல சொர்த்தூர்லேருந்து என்கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்க எனக்கு அந்த அம்மா வந்தப்போ வந்தாங்களா அப்போ நீ எஸ்டேட்டுக்கு கூட்டு போகிறேன் அத்தையை கூட்டு போகிறேன்னு சொல்லணுமா நான் வந்தேன் பார்க்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டேன். ஆமாம்மா 2 நாள் வந்துடும் வர சொல்லணுமா வரல சார் சுத்தமாக அன்னைக்கு அவங்க வரையில ஓஸ் போட்டுருந்துச்சு. இப்படி இருக்குது மருந்து மாத்திரையும் குடிக்க மாட்டோமான்னு கொண்டு நான் அவரு போகிற நேரத்தில் அஜித்து வண்டி படிச்சுட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வந்து நானும் அவங்க கூட போறேன்னு இருக்காரு. அவர் வேற எதுக்கு அவரை கூப்பிட்டு அவர் நான் எதுவும் அவர் சொல்லிக்கிட்டு போவா இல்லை கூட்டு போவாதீங்க மணிக்கிட்டே இருந்துச்சு மணிக்கிட்டே மாறிட்டு சொல்றேன். அவ அப்ப வேற வர நான் அத்தையை போய் பார்க்கறது பெரிய கறி அவர் சொல்றாரு என்னை நான் அப்படின்னு அவர் என்னை நீ பார்க்கண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ சேனல்ல சொல்றாரு. நான் நீங்க கூட்டு போறதுனால அவரா வந்தாலும் வந்துடுறாங்க. ஆமா எனக்கு அது வேற பயமா இருக்கும். நீங்க அத்தையை பார்ப்பீங்களா அவரை பார்த்துக்கிட்டு ஒன்னும் எதுவுமே யாருமே இல்லை நீங்க பாட்டுக்கு அவருக்கு ஏதாவது வச்சு கொடுத்துட்டு நான் என்ன மனசே மாடா நானு. நீ அத்தை துணிமணி உங்க துணிமணி வீட்டு வேலை பார்க்கணும் வீட்டு வேலை சாப்பாடு வைக்கணும் நேரத்துக்கு சாப்பாடு வேலைக்கு போற மனுஷனுக்கு சாப்பாடு வைக்கணும். இவனால அஜித் நீங்க அவரை போய் தேத்தன்னு வேற இன்னும் பேசவே இல்லை நீங்க பேசவே இல்லை காலையில தான் பேசினேன். காலையில அதான் அஜித் வந்தேமா அப்பா வண்டி படிச்சுட்டு வராங்களா உங்கள்கிட்ட கேட்க சொல்லுது அப்படின்னுட்டு போன் கொடுத்தான். அந்த நேரத்தில் நான் பிடிச்சிட்டு பேசாமட்டு வீட்டில் இருந்து இப்போ வண்டி எடுத்துட்டு வர வேண்டிய நேரம் அந்த கிளம்பி அப்படின்னு அண்ணன் தான் காலையில் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு வீட்டில் தான் ஐயா அம்மா போய் கூட்டு வந்து சொல்லிச்சு நாங்கள் வாரோம் இன்னைக்கு அப்படின்னாரு. அப்போ வாங்க வீட்டில் தான் இருக்குன்னா இப்போ வாங்க அப்படின்னு அப்புறம் அவன் வேலைக்கு பண்ணணும் அப்படி போன வாங்கிக்கிட்டேன். சரி